வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. இன்றைய நமது கவிதை நேரம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது கவிஞர் லீனா மணிமேகலை அவர்களின் சில கவிதைகள். காத்தாடி கவிதைகள். கைவிடப்பட்ட மூச்சுக்களை பிடித்து பிடித்து உடலுக்குள் ஏற்றுகிறேன். ஆனாலும் எட்டு வைப்பதற்குள் தட்டையாகி விடுகிறது. காற்றுப்போன உடலை மூங்கிலில் கற்றி காற்றாடியாக்குகிறேன். கயிறு என் நஞ்சுக்கொடி மாஞ்சாவில் கலந்திருப்பது, என் எலும்பு துகள், பசை என் இரத்தம், பரத்தலின் இடையில் வரும் தலைகள் ஏன் அருந்து விழுகின்றன என்று என்னிடம் கேட்டுக்கொண்டு வராதீர். இந்த பனிக்கால இரவில் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறேன். ஒவ்வொரு முறையும் வேறாக இருந்தாலும் எப்போதும் அது வெறுமையை தந்ததில்லை. அன்பிருந்தாலும் நீங்கினாலும் உடன் இருந்தவர்கள் திடுமென சாம்பலாகி இருந்தாலும், அரசாங்கங்கள் மாறியிருந்தாலும், நகரமே தீப்பற்றி எரிந்தாலும் இந்த நிலவுக்கு பொருட்டே இல்லை. வளர்வதும் தேய்வதும் மறைவதும் தோன்றுவதுமாய் இரவோடும் வானோடும் ஒரு விளையாட்டைப் போல தன் இருப்பை அதன் போக்கில் ஆடித் தீர்க்கிறது. என் உடலில் உறைந்திருக்கும் இரத்த குளங்களை உருக்கி அதன் பிரதிமைகளை சேகரிக்கிறேன். வாழ்க்கை ஸ்தம்பிக்கும் போதெல்லாம் நிலாக்களை தழும்ப விட்டு கொள்வேன். திறந்த புண்ணென இதயம் அப்படியே ரணமெடுத்து கிடக்கட்டும். மருந்திடவோ கட்டிடவோ யாரிடமும் கைகள் இல்லை. கருங்கடலின் உப்பு காற்று அதை அரிக்க அரிக்க விண்ணென்று வழி தெரிக்கட்டும். நாய்களின் நாக்குகள் இன்னும் வெட்டுப்படவில்லை. பாசிஸ்டுகள் இன்னும் விலங்குகளை விட்டு வைத்திருக்கிறார்கள். நின ருசியில் அவற்றுக்கு மதம் பிடித்து பயத்துக்கு பிறந்த மனிதர்களை பார்த்து ஓயாமல் குறைக்கின்றன. பறவைகள் கொத்தி துளையிட துளையிட புன்வாய் வளர்த்து பாடுகிறது. விருப்பமில்லை என்றாலும் அது உங்கள் காதுகளில் விழுந்து தொலைக்கும் செய்திகள் செத்து வெகு காலமாகிவிட்டன. இப்போதெல்லாம் என் உடலை எப்படி எரிக்கலாம் என்ற யோசனைகளில் ஆழ்ந்து விடுகிறேன். என் கால்கள் அதிகமாக உழைத்திருக்கின்றன. எத்தனை பயணங்கள்! இன்னும் போகாத நிலங்களை நினைத்து ஏங்கி கிடப்பதால் எரிய நேரம் எடுக்கலாம். இதயம் பஸ்பமாக எப்போதும் தயார். முளைகள், யோனி போன்ற ஜனன உறுப்புகள் ஏற்கனவே பாதி எரிந்த நிலையில் இருப்பதால் நெருப்புக்கு பெரிய வேலை இல்லை. முதுகெலும்பு, தசைகள், இடுப்பு நரம்புகள் எரியும்போது விசித்திரமான வாசம் எழலாம். அவற்றின் மஜ்ஜை தன்மானத்தால் ஆனவை. மூளை விட்டு விட்டு எரியலாம். முழுமையும் சாம்பலாக்க சற்று பிரயத்தனம் தேவை. முகம் மூதாதையர்களுடையது. பந்தம் போல காய்ந்து நெருப்பிட்டவர்களையும் குளிரகற்றி இதப்படுத்தும். அலையும் கூந்தலை சிரைத்து விடுவது நல்லது. நெருப்புக்கு அதன் விடுதலை புரியாது. கவிதைகளை எழுதி பழகிய கைகள் தம்மைத்தாமே பெருக்கி கனலை தீர அணைத்து கொள்ளும் சந்தேகம். அடுத்த கவிதை. ஒரு ஜூலை நாளில் 100,000 பேர் என்னை வன்புணர்ந்தார்கள். புணர்ந்தவர்களை விட பார்த்து கொண்டிருந்த உங்களின் கண்கள் நினைவிலிருந்து அகலாமல் என்னை துன்புறுத்துகின்றன. என்ன செய்யலாம்? என்னை ஒரு உழவு நிலமென விரிக்கிறேன். மாடுகளை பூட்டுங்கள். அவற்றின் குளம்புகள் மிதித்து மிதித்து அந்த ஊமை கண்களை அகற்றட்டும். நடு வீதியில் நின்றபடி ஒரு வினோத விலங்கைப் போல நகங்கள் நீண்டு வளர்ந்த கைகளால் இதயத்தை பீத்து உருண்டையாக்கி உண்கிறேன். போக்குவரத்து நிலைகுலைய பெரும் சத்தம். பைக்கை நிறுத்தி ஒருவன் கேட்கிறான், எப்படி சுவை? உவர்ப்பாக இருக்கிறதென்கிறேன். தன் சட்டை பையில் இருக்கும் கெச்சப் ஷாஷோக்களை தந்து ஸ்டே ஸ்ட்ராங் என்று விட்டு வேறு சாலைக்கு திரும்பிய அவனிடம் ஹாவ் எ கிரேட் டே
என்கிறேன். நன்றி, வணக்கம்.